அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஹலோ எவ்ரிபடி. இது மீடா ஸ்டாச் வழங்கும் டேலண்ட் டாக். அதாவது நம் நாட்டில் நிறைய கலைஞர் இருக்காங்க. மண்ணின் மைந்தர்கள், புதிய விதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை வந்து நம்ம கண்டெடுத்து ஒரு ஆளாக போய் பார்த்து பேச போகிறோம். Basically we're going to find out what they're up to in the next scene they are involved. Basically ஒரு சில பேர் பாடலாம். We've got singers, we've probably got photographers, videographers, directors, musicians, people behind the scene doing albums and stuff like that. So this is our main note of this program. So இவங்களை போய் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது முதல் நிகழ்ச்சி. ஸோ we've got someone big in the house அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிரபலமான ஒரு நபர். மலேசியா மக்களிடையே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன எதிர்பார்ப்புனா இட்ஸ் இஸ் அப்கமிங் ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து நம்ம லோக்கல் சீனில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது தான். ஒரு பிரபலமான கீபோர்டிஸ்டோட பையன். அவருடைய அப்பா ஓஎஸ் சுகுமாரன் காப்பார் இடத்துலேருந்து வந்திருக்கார். ரொம்ப பிரபலமானவர். 6 வயசுலேருந்து இசைத்துறையில் சம்மந்தப்பட்டிருக்கார். கீபோர்டுன்னு சொல்லலாம், பாட்டு பாடுறது, வரிகள் எழுதுறது அப்படின்னு நிறையா விதத்தில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் awards is also the winner of AIM Award 2012 for Best Folk Song category as well as lyrics and music போட்டதும் அவங்க தான், பாடினதும் அவங்க தான், பாட்டல் எழுதினதும் அவங்க தான். Also the champion of Vasantham Superstar Asia Challenge 2013. அது மட்டும் இல்லாமல் பல விளம்பரங்களை பார்த்துருக்கலாம். ஆஸ்ட்ரோ மெடிக்கா, கோபியான், இது போன்ற விளம்பரங்களை நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அவர் இன்னைக்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம் பேசுகிறதுக்காக. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்காக சந்தேஷ் குமார். வணக்கம். வணக்கம் அரசன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே தான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கீங்களோ? ஒரு டீ சொல்லுங்களேன், சாப்பிட்டுட்டே பேசலாம். டீ இல்லை, ஆனால் அந்த பக்கம் ஆப்பிள் ஜூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக. கீழே நோ ப்ராப்ளம். ஓகே சந்தீஷ், தெரியும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஆல்பம் வேலைகள்லாம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பட் அதே நேரத்தில் வந்து எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதலாவது ஃப்ரம் மீடா ஸ்டாச் அண்ட் எவ்ரிபடி ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் டீம், தேங்க்யூ வெரி மச். உங்களை பற்றி நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியும். பிகாஸ் டிவியில் பார்த்துருக்கலாம், உங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம், ரைட்? ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி என்ன பேச போகிறேன்னா, நீங்கள் இப்போ தீவிரமாக ஒரு ஆல்பமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஆல்பம் பேர் என்ன? ஆல்பம் டைட்டில் வந்து சீலாப் கவின். சீலாப் கவின். ஏன்ப்பா இந்த மாதிரி டைட்டில்? சீலாப் கவின்னா வந்து இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து ஓகே அவங்கள பற்றி புரிஞ்சிக்காம ஒரு சீலாப்பான ஒரு பசங்கன் கல்யாணம் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சீலாப் கவின். ஸோ நம்ம ஆல்பமுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டில் வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி, எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு ஸ்டோரி, பொதுவாக சோஷியலாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இது. அதாவது சில பேர் வந்து லவ் பண்ணிடுவாங்க, அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கை வந்து பிறகு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த ஜோடி வந்து சரியான ஜோடி இல்லை. ஓகே. அதே போல் அரேஞ்ச் மேரேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் டைவர்ஸ்னு போகிறாங்க. அப்புறம் இன்னும் நிறையா வாழ்க்கையில் அவங்க முடிவு இங்கேயும் போய் முடியுது. ஸோ நாங்களும் பார்த்தோம், சரி சமுதாயத்துக்கு ஆல்பம் பண்ணுறோம், சமுதாயத்துக்கு எதாவது மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஆல்பம் செய்வோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இளைஞனோட ஒரு கதை. இந்த ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி நிறைய மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இந்த ஆல்பம் வழியாக. கண்டிப்பாக. அண்ட் இட்ஸ் சம்திங் அபவுட் மேரேஜ், அதாவது கல்யாணம் சம்மந்தப்பட்டது, ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டது, முக்கியமாக வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு உறவு. ஆமாம். ஒரு டேட்டிங்லேருந்து கல்யாணத்துலேருந்து அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சுருக்கமாக சொல்ல போனேன். ஆமாம். ஓகே. உங்கள் ஆல்பமில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது? ஆல்பமில் வந்து 10 பாடல்கள் இருக்குது. 10 பாட்டு. 10 பாட்டுக்குள்ள வேலையும் முடிச்சுட்டேன். 8 தான் பிளான் பண்ணோம். ஓகே. அப்புறம் மக்கள் கொஞ்சம், ஏன்னா இந்த இப்போ வந்து வேலை சிடி பார்த்தீங்கன்னா பைரட்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. பைரட்லாம் பார்த்தீங்கன்னா 10 வெள்ளி விற்பாங்க, இல்லை அப்படின்னா 5 வெள்ளி விற்பாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து நம்ம ஒரிஜினல் ஒரு 20 வெள்ளி கொடுத்து 20 வெள்ளி கூடையும் கொடுத்து வாங்குறாங்க ஒரிஜினல். அப்போ அட்லீஸ்ட் ஒரிஜினல் வாங்குறாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சாங்காவது இருக்கணும்ல. அதனால தான் நாங்கள் இன்னும் ஒரு 2 சாங் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 10 பாடல்களோட வேலை எல்லாமே முடிஞ்சிட்டா? வேலை எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த சாங்ஸோட
மாஸ்டரிங்க அங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் ஓகே. ஸ்டுடியோவில். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் இப்போ இங்கே ஓடி வந்தீங்க. ஆமாம். ஓகே, ரைட். சரி, உங்களோட இன்ஸ்பிரேஷன், ஐ மீன் இந்த 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 ஆல்பம் இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி பாட்டு, இந்த கான்செப்ட், அதாவது இப்போ சொன்னீங்களா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆணுக்கு பொண்ணுக்கு நடக்கிற ரிலேஷன்ஷிப், டேட்டிங், மேரேஜ், அந்த மாதிரி சொன்னீங்களா, அந்த கான்செப்ட் ஆக்சுவலி உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சு? அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நானும் வந்து எல்லார் போலையும் ஸ்கூல் லைஃப்பில் லவ் பண்ணுது அந்த அனுபவம் இருக்குது. ஆக்சுவலி ஒரு பாட்டு எழுதணுன்னா நம்மளுக்கு அந்த லவ் ஃபீலிங் வேணும். அந்த உண்மையாலுமே இந்த லவ் ஃபீல் பண்ணால் தான் முடியும். அந்த மாதிரி நான் அந்த ஆல்பமில் ஃபீல் பண்ணி எழுதின பாடு ஒரு 2-3 பாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து ஹாப்பியாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். எல்லாம் மற்ற ஆல்பம் மாதிரி மிக்ஸ் கான்செப்டாக கொண்டு போகலான்னு நினச்சோம். அப்புறம் சரி இதில் எதாவது மெசேஜ் கொடுக்கணும். ஒரு ஒரு ஹோல் ஆல்பமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெசேஜ் தான். அப்படின்னும் போது சில பேர் காதல்னாலேயோ இல்லை திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்படுறதுனால அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியும், இல்லை இந்த மாதிரி சீலாப் பண்ணாதீங்க, மிஸ்டேக் பண்ணாதீங்க லைஃப்பில், அப்படி சொல்கிறதுக்காகவும் தான் இப்படி ஒரு பிளான் பண்ணுவோம். ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பம். ஸோ சீலாப் கவின் அப்புறம் ஒரு ஆல்பம், அது என்னத்துக்குன்னா வரப்போகிற நம்ம சமுதாயம், நம்ம இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் வாழ்க்கையில். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்ல போகிறீங்க இந்த ஆல்பம் முடியும். அதான் உண்மை. ஓகே, அதுக்கு என்ன விரட்ட அடிச்சிடாதீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் எப்போ? ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ ஆல்பமோட வேலைகள் வந்து 99% முடிஞ்சிட்டு. ஆமாம். ஸோ இப்போ அடித்து பேக்கெட்டில் போட்டு ரெடியாக ஆமாம் கொடுக்குறது. அதுவும் கரெக்டாக வெளியாக்கணும். வெளியாக்குற டைமில் ஒன்று இப்போலாம் பைரேட் ரொம்ப வேகமாக இருக்குது. சிடி கையில் வந்தோடனே அடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னால் நம்ம முந்திக்கிட்டு நம்மளோட மார்க்கெட்டை முடிக்கணும். ஓகே. அதே நேரத்தில் இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், பைரேட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரிஜினலில் உள்ள குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதை நீங்கள் இழந்துடாதீங்க. என்ன தான் அப்படி ஒரிஜினல் இருக்குன்னு நீங்கள் வாங்கி கேட்டால் தான் தெரியும். ஓகே. நீங்களும் வாங்கணும். கண்டிப்பாக. இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த லோக்கல் ஆல்பம்ஸ் எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தான். அதாவது நான் வாங்கினது எல்லாமே ஒரிஜினல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆல்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். மக்களுங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐ திங்க் த ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச். இப்போ வர மியூசிக்ஸும் சரி, லாட் ஆஃப் மூவிஸும் சரி, அந்த குவாலிட்டி வந்து மக்கள் போய் சேருது. ஸோ அதுக்கு நல்ல ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆல்பம் வந்து ஒரிஜினல் வாங்குவாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆல்பமோட டிசைன் கவர் வந்து ரொம்ப வினோதமாக ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு வந்தது. அது என்னன்னு நீங்கள் சொல்ல தேவையில்ல, பட் அதில் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த எதிர்பார்ப்பு வந்து நீங்கள் நிறைவு செய்ய முடியுமா மக்கள்கிட்ட? ஆமாம், அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்பம் கவரே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சீலாப் கவின் அப்படின்னு பேர் வந்துருச்சு. சீலாப் கவின் இப்போ இப்போ நார்மலாக ஆல்பம்னா சீலாப் கவின் வேர்ட் அந்த எழுத்து மட்டும் இருக்கும், கீழே ஏதாவது கிராஃபிக்கில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ப்ராஜெக்ட்னால சரி சில பேருக்கு அந்த பேரை பார்த்தா தெரியும், சில பேருக்கு வந்து அந்த கவர் மட்டும் பார்த்துட்டு இது யார் ஆல்பம்னு தெரியாது. அதனால் என்னோடய ஃபோட்டோ அங்கே இருக்கணும்ல. ஸோ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், ஃபோட்டோ போடுவோம். ஆனால் சும்மா நார்மலாக அதுக்குன்ட்டு நார்மலாக நின்ற முடியாது. சீலாப் கவின் ஏதாவது இது சம்மந்தப்பட்டது வேணும்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். சர்ப்ரைஸாக இருக்குது, நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ தைப்பூசம் வரைக்கும் எல்லாரும் கன்ஃபார்மாக எஸ் சில கேரக்டர் அதில் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அது நாங்கள் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். ஓகே, அந்த சர்ப்ரைஸை நான் பிரேக் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் ஃபேன்ஸ்க்கு இந்த நேரத்தில், அதாவது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் சரி, அதாவது பல விதமான சோஷியல் நெட்ஒர்க்ஸில் வந்து நீங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க, நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலியும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஆக்சுவலி சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்குலாம் ஒன்று தான் சொல்லுவேன். என்னன்னா, அவங்க ஆன்லைனில் இருக்கும்போது நான் ஆன்லைனில் இருக்க மாட்டேன், நான் ஆன்லைனில் இருக்கும்போது அவங்க ஆன்லைனில் இருக்க மாட்டேன். அதனால் வந்து நினச்சிக்குவாங்க நம்ம அனுப்புகிறோம், அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது இல்லை, நான் கண்டிப்பாக இன்ன வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் என்னால் ஒரு வாரம் போக முடியலனாலும் திருப்பி போய் உட்காந்தனா அதில் இருக்கிற மெசேஜுக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். 1-2 அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அவங்க திருப்பி என்னை தொடர்பு கொண்டு நான் திருப்பி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. எஸ்.
ரைட். ஸோ அவ்வளோதான் சொல்ல போகிறீங்களா? அது மட்டும் இல்லை, இது இந்த தைப்பூசத்துக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டு பக்தியாக குடும்பத்தோடு போய் நல்லா சாமி கும்பிடுங்க, சேஃப்டியாக போங்க. கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா என்னோட இந்த சீலாப் கவின் ஆல்பமை வாங்கி பாருங்களேன், வாங்குங்க. ஓகே. ஸோ எந்தெந்த இடத்துல இந்த ஆல்பம் விற்க போகிறீங்க? ஐ மீன் கண்டிப்பாக தைப்பூசம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக பத்துகேஃப்ல பூட்ஸ். ஏன்னா இப்போ வந்து பத்துகேஃப்ல வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு இடம் மெயினில் அங்கே தான் மெயினாக. அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த வருஷம் என்னென்ன ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ எல்லாம் ஒரு இடத்துல இருக்க போகிறீங்க. ஸோ பத்துகேஃபை தவிர்த்து வேறு இடத்துல எங்கே விற்பனைக்கு இருக்குது இந்த சிடி? பத்துகேஃப், அப்புறம் பினேங்கில் இருக்குது, அப்புறம் ஜேபி, எங்கெங்கெல்லாம் இந்த தைப்பூசம் வந்து நல்லா கிராண்டாக செய்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த சிடி கிடைக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் ஜேபி, பினாங், இப்போ அண்ட் பத்துகேஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தைப்பூசத்துக்கு பிறகு கடைகளுக்கு வந்து இந்த சிடி எப்போ போய் சேரும்? பார்த்தீங்கன்னா இது வந்து தைப்பூசம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால ஓகே அதில் தான் மெயின் மொதல் செல்லிங்லாம் அங்கே தான் ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் செல்லிங். அது வந்து அங்கே முடிஞ்ச பிறகு அப்புறம் தான் வந்து நம்ம மிச்சத்தில் பேலன்ஸ்லாம் நம்ம கணக்கு பண்ணிவிட்டு கடைக்கெலாம் போகுது. அதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது கரெக்டாக. அந்த கடைக்கு இவ்வளோ கணக்கு போகும். எஸ், கண்டிப்பாக போவோம். ஓகே. ஆனால் கொஞ்சம் தைப்பூசம் பிறகு தான் போய் கடைங்களுக்கு போவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக கடைகளில் போய் சிடி வாங்க போகிறீங்கன்னா ப்ளீஸ் ஒரிஜினல் சிடிக்கு வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளோட சாங்ஸ் வந்து ஐடியூன்ஸ்லையும் கிடைக்கும். ஓகே. ஸோ ஐடியூன்ஸில் வாங்கலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஐடியூன்ஸில் ஒரு ரொம்ப குறைந்த விலைக்கு வந்து நீங்கள் இந்த பாடல்கள் வந்து ஒரிஜினல் சாங்ஸ், ஒரிஜினல் ட்ராக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். ரைட். உங்கள் ஆல்பமில் வந்து 10 பாட்டுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த 10 பாட்டு ஒரு ஸ்டோரின்னு சொல்லிவிடுங்க. ஸோ எங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு பாட்டுலேருந்து ஒரு 2 லைன் அந்த பாட்டை தவிர்த்து. ஏன்னா அந்த பாட்டு வந்து மலேசியாவுக்கு தெரிஞ்சிட்டு. ஓகே ஓகே. ரைட். அது ஹிட் சாங் இருக்கு. அந்த ஆல்பத்தில் கண்டிப்பாக அந்த பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வேண்டுமா உங்கள் அப்பா வேண்டுமா? ஓகே. அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். அதை தவிர்த்து எனி அதர் சாங் ஃப்ரம் தட் ஆல்பம்? அதை தவிர்த்து நெவர் கிவ் அப்னு ஒரு பாட்டு இருக்கு. உன் மனதிலே நானே, என் மனதிலே நீயே, நம் காதல் என்றுமே, இட் வில் நெவர் கிவ் அப் அப்படின்னு. லவ் சாங். லவ் சாங். ஃபீலா? அந்த 2 பேரும் அப்படி. எஸ், அந்த ஃபீல். அந்த ஃபீலோட அந்த ஃபீல் இல்லாமல் அப்படியே ஒரு 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 ஃபன்னான பாட்டுலாம் இருக்குன்னு எங்களுக்கு செய்தி வந்திருக்குல்ல. ஃபன்னான சாங்ஸ்லாம் எப்படி மீன் பண்ணுறீங்க? போடி அப்படின்னு ஒரு பாட்டு எஸ் ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணிருந்தீங்க உங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நீங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ணியிருந்தீங்க. போடி பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நானாக ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, நான் பாடியிருக்கேன். என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா நம்ம ஷீசே பாடியிருக்காரு அதில். ஓகே. எஸ், அதுதான் ஸ்பெஷல். அது பார்த்தீங்கன்னா போடினா அந்த கேர்ள் 2 பேர் சண்டை போட்டு அவங்கள விரட்டுறாங்களா அந்த டைமில். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஏன்டி பொல்லாதடி உங்கம்மா கிட்ட சொல்லாதடி, காதலிச்சி அம்மாந்தவன் நானடி. இந்த அடியே போதும் நினைக்கிறேன். ரைட். ஸோ ஷீஸே பாடியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து முக்கியமான விஷயம் அடுத்தது நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு போடான்னு ஒரு பாட்டு விளக்கணுமா? போடான்னு பாட்டு பெண்களுக்காக அடுத்த ஆல்பத்தில் போடான்னு ஒரு பாட்டு எதிர்பாருங்க, கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து இதில் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்து எவ்வளோ எத்தனை ஒரிஜினல் சிடி வாங்கின பிறகு தான் நம்ம வந்து அடுத்த ஆல்பத்தை பற்றி பேச முடியும். அது மட்டும் இல்லை ப்ரோ, இந்த ஆல்பமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக சுனிதா சாரதி ஃப்ரம் சென்னை அவங்களும் பாடியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நீதானின் பொண்ணு வசந்தமில் வந்து முதல் முறை பார்த்த ஞாபகம் அந்த பாட்டு பாடி நல்ல பிரபலமான ஒரு சிங்கரு. அவங்க மியூசிக்ல பாடின ஒருத்தவங்க வந்து இந்த ஆல்பத்தில் உங்க கூட பாடியிருக்காங்க. எஸ். ஓகே ரைட். அது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் இந்த ஆல்பமில். ஓகே. அது எப்படி நடந்துச்சுன்னு? அதுக்கு காரணம் நம்ம ரபிட் மேக் தான். நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த சாங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேர்ள் வேணும், ஓகே, டூயட் சாங் ஆக்சுவலி இது. அப்போ கேர்ள் வாய்ஸுக்கு நம்ம டேலண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சஜஸ்ட் பண்ணார், சரி நம்ம சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் பாட வைப்போம் அப்படின்ட்டு. ஸோ அவர் பிளான் பண்ணார். நான் நினச்சேன் முடியுமா அப்படின்னு. அவர் சொன்னார் முடியும், எல்லாம் நம்மளோட முயற்சி தான். ஸோ அடுத்து முயற்சி எடுத்து அந்த பாட்டும் டன் பண்ணியாச்சு கடவுள் புண்ணியத்தில். சார் ஓகே. ஸோ வெரி ஷார்ட்லி சைக்கோ யூனிட்டோட லேபிள் ஆர்டிஸ்ட் இப்பொழுது நீங்கள்.
அது எப்படி அவங்களுக்கு யார் யார் இந்த ஆல்பத்தில் வந்து அவங்களுக்கு சைக்கோ யூனிட்லேருந்து இருக்காங்க, யார் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க? அதுக்கு வந்து நான் எனக்கு வந்து என்னோடய ஆல்பம் வந்து செய்யலான்ட்டு 5 வருஷம் முன்னிக்க பிளான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு யாரை பார்க்கணும் எப்படின்னு முறையான பார்த்து தெரியல. ஆனால் இப்போ தான் அதுக்கு ஒரு 2-3 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ரேன் இருக்கார். ரேன் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மியூசிஷியன், அவரும் ஒரு கம்போசர். இந்த ஆல்பமில் அவர் பாடியிருக்காரு என் கூட. ரேன் 0 அவர் மூலியமா சந்திரா நம்மளுக்கு பழக்கம். சந்திரா பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து பொண்ணு பாட்டு விவேக் ஜி கூட செஞ்சாங்க. சந்திரா மூலியமா அப்புறம் நம்ம சைக்கோ யூனிட் பக்ஸ் அவரு கூட நம்ம ஒர்க் பண்ணோம். அப்படியே ஒரு ஆளாக வருது பாருங்க. பக்ஸ் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் ஸ்ரீதேவியோட ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ண சொல்லிட்டு லிங்க் வந்துச்சு. அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ரீதேவி மீட் பண்ணி கடைசியாக ரபீட் மேக்கையும் மீட் பண்ணி நம்ம இந்த ஆல்பமை பற்றி டீல் பண்ணோம். அப்போ தான் இந்த இந்த நம்மலாம் ஒன்றா சேர்ந்து செய்யலாமா அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ இதில் பிளான் பண்ண பிறகு அவர் வந்து பாடுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சரி வேறு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்களே இப்போ ரபீட் அவரே சஜஸ்ட் பண்ணார். அடுத்த சாங்ஸ் வந்து பக்ஸ் பாட வச்சார். அப்புறம் நம்ம ரபா பெயின் பாடினாங்க இன்னொரு பாட்டில். ரபா பெயின் பாடிட்டு நான் இவங்கெல்லாம் பாடிட்டாங்க. சரி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ரபீட் மேக்கும் பாட வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் செஞ்சுட்டு ஒரு பாட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து அவர் குரல் தான் செட் ஆகும்ட்டு எனக்கு பிளான் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது தெரியல. நான் கேட்டேன் இருந்தாலும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டோன்னே உடனே சரி போட்டுருவோம் அப்படின்ட்டு அப்போ 4 பேரும் பாடியிருக்காங்க. ஸோ சைக்கோ யூனிட்டில் இருக்க மெம்பர்ஸும் இந்த ஆல்பம் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ண போகிறது தான் சைக்கோ யூனிட்டோட லேபிளில். இஸ் இட் கரெக்ட்? ஸோ சைக்கோ யூனிட் இஸ் கோனா கிவ் யூ சீலாப் கவின் பாய் சந்தீஷ். சரியா? ஓகே, உங்கள் நேரத்துக்கும் இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கும் அதுவும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரம் மீடாஸ் டச். ரைட், ஸோ டேலண்ட் டாக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்த பிறகு அஃப்கோர்ஸ் ஏன்னா நீங்களே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு தெரியும். லிஸ்ட்டில் 2-3 பேர் ஏற்கனவே இருக்காங்க இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும் இன்டர்வியூஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குத்த மாட்டீங்களா ஹிப்ஹாப்? ஓகே, ஒன்ஸ் அகெயின் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு மேலே நாங்கள் ஷூட் பண்ணலாம், பட் நீங்கள் பார்க்க மாட்டீங்க பிகாஸ் த வீடியோ பிகம்ஸ் டூ லாங் அண்ட் பிகம்ஸ் டூ போரிங். யூ ஒன்ட் வாட்ச் இட் நவ். பட் தட்ஸ் நாட் ஆல். இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் எடுக்க போகிறோம். there's a lot of personalities that we will be meeting in the upcoming weeks and it's going to be on our channel. So do not forget to subscribe to our channel to watch more videos. முக்கியமான ஒரு விஷயம், all the important links, our site, artist site, all the information is going to be available on the description and please go check it out. Meenum Sandipom signing off. Nana Arisen. This is Midas Touch in Talent Talk. Bye bye. And most importantly, very good news to all our subscribers because we're going to give away freebies. இலவசமா 2 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு gift கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த டிஷர்ட் உங்களுக்காக மீடாஸ் டச் ஒரு ஸ்பெஷல் எங்கள்கிட்ட ஒண்டி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் வின்னருக்கு வந்து ஒரு ஆல்பம், அதாவது நம்ம ஆர்டிஸ்ட் சந்தீஷ் குமார் அவர்களுடைய சீலாப் கவின் ஆல்பம் அவங்களே ஆட்டோகிராஃப் போட்டு உங்களுக்காக கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.